ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 20 அண்ட் 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் உணவு தானிய உற்பத்தி 4 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் மெட்ரிக் டன் உயர்வு பெற்றுள்ளது? 16.22 லட்சம், அதாவது 16.22 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி உயர்வு பெற்றிருக்காங்க 4 ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி. அடுத்து, வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் எத்தனை லட்சம் விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன? 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, மின்சாரம் அரசியல் அமைப்பின் 7வது அட்டவணையில் எந்த அதிகார பகிர்வில் உள்ளது? அதாவது 7வது அட்டவணையில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்ட்டு 3 பிரிச்சிருப்பாங்க. மத்திய பட்டியலில் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தோம்னா மத்திய பட்டியலுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது அதில் சட்டங்கள்லாம் இயற்றத்துக்கு. அதே மாதிரி மாநில பட்டியலில் உள்ள துறைகள் மீது மாநிலங்கள் தான் அதிகாரம் செலுத்த முடியும். பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் இயற்றலாம், மாநில அரசும் இயற்றலாம், சட்டத்தை இயற்றலாம். இப்போ 2 பேருக்கும் கன்ஃப்ளிக்ஷன் வரும்போது மத்திய அரசோட சட்டம் தான் செல்லுபடி ஆகும். ஏன்னா மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்குது. அதன்படி 7வது அட்டவணையில் மின்சாரம் எந்த பட்டியலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுப்பட்டியல். அந்த பொதுப்பட்டியலில் மின் நுகர்வு மீதான வரி, மின் விற்பனை மீதான வரி விதிக்கும் அதிகாரம் ஆகியவை மாநிலங்களுக்கான அதிகார பட்டியலில் இருக்குது. இப்போ பொதுப்பட்டியல்னா மத்திய அரசாங்கமும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசாங்கமும் சட்டம் இயற்றலாம். இதில் மாநில அரசாங்கங்களுக்கு இதில் என்னென்ன ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மின் நுகர்வு மீதான வரி, மின் விற்பனை மீதான வரி விதிக்கும் அதிகாரம் ஆகியவை மாநிலங்களுக்கான அதிகார பட்டியலில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலவசமாக மின்சாரம் வழங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தோம்னா, அதாவது எல்லாருக்கும் மின்சாரம் வழங்கும் போது நம்ம எல்லாமே இலவசத்தை கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கப்படும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் இதை மறுசீராய்வு பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு தேவையான கண்டென்ட் பார்த்தோம்னா, மின்சாரம் பொதுப்பட்டியலில் இருக்குது. இதில் மாநில அரசாங்கங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மின் நுகர்வு மீதான வரி, மின் விற்பனை மீதான வரி விதிக்கும் அதிகாரம் இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா, சிவ் ஜெயந்தி யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? சிவ் ஜெயந்தி அப்படின்றது மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியோடைய பிறந்த நாளை தான் கொண்டாடுறாங்க. அடுத்து, பன்னாட்டு தாய்மொழி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, February 21 பன்னாட்டு தாய்மொழி நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது 1999 பன்னாட்டு தாய்மொழி நாளா February 21 கொண்டாடலாம் அப்படின்னுட்டு யுனெஸ்கோ பொது சபை மாநாட்டில் அறிவிச்சிருக்காங்க. 2000 ஆண்டுலேருந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா? இதோட இந்த 2026க்கான தீம், அதாவது கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பன்மொழி கல்வி குறித்த இளைஞர்களின் குரல்கள் அப்படின்ற கருப்பொருளில் தான் பார்த்தோம்னா இந்த தாய்மொழி நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்து, செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி மற்றும் செமிகண்டக்டர்களுக்கான உலகளாவிய விநியோகத்தை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவால் தொடங்கப்பட்ட கூட்டணி எது அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்ஸ் சிலிக்கா கூட்டமைப்பு அப்படின்றது தான் தொடங்கியிருக்காங்க. இந்த கூட்டணியில் இப்போ தான் இந்தியா சேர்றதுக்கான ஒப்பந்தம் மேற்கொண்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 50% வரி விகிதத்தை எதிர்த்து எந்த இதுலுமே அமெரிக்கா சார்ந்த எதுலுமே இந்தியா சேராமல் இருந்தாங்க. தற்பொழுது வரி விகிதம் குறைஞ்சதை அடுத்து இப்போ பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் சிலிக்கா கூட்டமைப்பில் சேர்றதுக்கு இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இதனால் முக்கிய கனிமங்கள்லாம் சீனாவிலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். நம்ம சீனாவையே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கிறது குறைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி மற்றும் செமிகண்டக்டர்களுக்கான உலகளாவிய விநியோகத்தை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவால் தொடங்கப்பட்ட கூட்டணி தான் பாக்ஸ் சிலிக்கா கூட்டமைப்பு. அடுத்து பார்த்தோம்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உள்ள நட்புறவை வெளிப்படுத்தும் வகையிலும் ஏஐ மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் உலகின் மிகப்பெரிய கட்டிடமான எங்கு இந்திய தேசிய கொடியின் மூவர்ணம் மின் விளக்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டது? புர்ஜ் கலிஃபால தான் உலகினுடைய மிகப்பெரிய கட்டிடமாக திகழ்கிறது. அதில் தான் பார்த்தோம்னா மூவர்ண கொடியின் நம்ம கலர்ஸ் மாதிரியே மின் விளக்குகளில் காட்சிப்படுத்துகிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உள்ள நட்புறவை வெளிப்படுத்துகிற விதத்துக்காகவும் இந்த ஏஐ மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையிலும் தான் இதை காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து, எந்த நாட்டின் துறைமுக ஆணைய பிரதிநிதிகள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளனர்? ஜெர்மனியினுடைய ஹாம்பர்க் துறைமுக ஆணைய பிரதிநிதிகள் தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அது இந்தியாவில் இருக்க சென்னைக்கு வந்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துறைமுக மேம்பாடு செயல்பாடுகளில் சர்வதேச ஒத்துழைப்பு, அறிவு பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் நோக்கில் தான் வந்திருக்காங்க. துறைமுக மேம்பாடு செயல்பாடுகளில் சர்வதேச ஒத்துழைப்பு, அறிவு பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் நோக்கில்
வந்து வந்திருக்காங்க. அடுத்து எங்கு நடத்திய ஆய்வில் கண்ணாடி மணிகள் தொழிற்சாலை கண்டறியப்பட்டது? கடல் மங்கலம். இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. இங்க தான் வந்து கண்ணாடி மணிகள் தொழிற்சாலை வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இங்க அரிக்கமேடு நாகரிக தொடர்புடன் கூடிய உலைகள், வண்ண மணிகள் கிடைத்தன. இது ரோமானிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் இருந்த வணிக தொடர்பை வந்து உறுதிப்படுத்துது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.